ஐயா சிஎம் சார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, இந்த பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறேன்னு சொல்றியா? இனி உங்களை ஆட்சி முடியறதுக்கு எத்தனை நாள் இருக்குது சொல்லுங்க? அப்போ 120 நாள் இருக்குது. 120 நாளுக்குள்ளே நீ பரந்தூரில் வந்து விமான நிலையம் கட்டினாக்கா இடம் நான் சும்மா வாங்கி தரேன். ஆனால் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகணும். முடியுமா? முடியும்னா சொல்லு. 120 நாளுக்குள்ளே நான் பரந்தூரில் விமான நிலையம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகி பிளெயின் வரணும். நீ ஆட்சி முடிஞ்சு போகக்கூட நடக்க முடியுமா? நடக்குமா? முடியாது. ஆகையால் பரந்தூரில் விமான நிலையம் கட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அது பரந்தூரில் விமான நிலையம் கட்டக்கூடான இடம் கிடையாது. அது என்ன? அது ஏன் தெரியுமா? ஃபுல்லாக நீர் வந்து தண்ணீர் சேமிக்கக்கூடிய இடம். அது எது? முகஸ்டன்லையா? அது வந்து நீர் ஆதாரம் உள்ள இடம், விவசாய இடம். என்ன அது என்னன்னு தெரியுமா? அங்கே போய் இந்த ஃப்ளைட் நினச்சிட்டாக்கா நீ என்ன தான் காங்கிரீட் பழஞ்சது தான் நான் ஃபுல்லாக புட்டுக்கிட்டு உள்ள போயிடும். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீ என்ன தான் சம்மட்டி போட்டு அடித்தாலும் சரி தான், நீ எந்த கிரெயினை பற்றி அடித்தாலும் சரி தான் போய்கிட்டே இருக்கும். அது சகதி மண் வந்துட்டு சகதி மண்ணாக்கா அது ஒரு மாதிரி மண் அது. ஆனால் சப்போஸ் நீ எந்த எல்லாத்தையும் அடித்து மறித்து எல்லாம் கட்டிட்ட ஃப்ளைட் வந்து நிற்கும்போது அப்படி உள்ளே இறங்கிடும். இது தெரியாத ஒரு முதலமைச்சர் சிஎம் சார், ஏன்னா இந்த மண்ணோட தன்மை தெரியாமல் போய் எங்கள் பரந்தூரில் வந்து விமானம் கட்டுறாராம். நீ படிக்கலையா கேட்குறேன். ஃபுல்லாக காங்கிரீட் போட்டாலும் நிற்காது, உள்ளே இறங்கிடும், பூமிக்குள்ளே இறங்கிடும். அப்படிப்பட்ட பூமி அது. களிமண் பூமி அது. அதாவது களிமண்ணுன்னு சொல்லலாம், புதையல் பூமி, அது புதக்குழின்னு சொல்லலாம். புதக்குழியில் போய் விமான நிலையம் கட்டுறேன்னு சொல்லுதியா சிஎம் சார்? நீங்கள் ரொம்ப அறிவாளி சார். ஆனால் நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும். எவ்வளோ 4 வருஷம் காப்பாற்றுறீங்களா? இப்போ 4வது வருஷம் 5வது வருஷத்துக்கு நிறைய அறிவிப்பு தர்றீங்க. அது பண்ணுறது அதாவது சிஎம் சார், சரி சிஎம் சார் சொன்னாங்க புரியாது, சிஎம் அங்கிள். ஆனால் இதெல்லாம் வந்து அரசியலுக்கு சரி வராது. நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். உங்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது, ஆனால் அங்கே பண்ணுறது இங்கே பண்ணுறது, செந்தில் பாலாஜிட்ட காசு வாங்குறது, செந்தில் பாலாஜியை அவங்க வைப்பிட்ட போய் பேச விட்டு, எங்கள் வைப்பிட்டு நீ காசு கொடுத்தா போதும், அது துர்காட்ட போய் காசு கொடுத்தா போதும், எங்கள்கிட்ட ஒன்று பேச வேண்டாங்கிறதுல உங்கள் இஷ்டம், உங்களோட மேட்ரு அது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தெரியுமா? துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க முடியல. குப்பை ஃபுல்லாக பாயில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் 2-3 இடத்துல பார்த்தேன், வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு. கடலூர் மாவட்டத்தில் நிறைய இடத்துல, கடலூர் மாவட்டத்தில் கும்பகோணம், நாகை மாவட்டம் எல்லாமே வண்டி இல்லாமல் பாயில் இழுத்துட்டு போகிறாங்க. ஏங்க குப்பை அள்ளுறவங்க. உனக்கு இதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நீ எல்லாம் வந்து என்ன பண்ண போகிற முதலமைச்சர் சார்? முதலமைச்சர் இதெல்லாம் நல்லாவா இருக்குது? துப்புரவு தொழிலாளிகள் நல்லதும் பண்ணல. அதே சமயம் துப்புரவு தொழிலாளிகள் ஃபுல்லாக அவங்க வந்து இன்னொருத்தர் இந்த ஆந்திரக்காரனுக்கு விற்றுட்டேன். ஒரு பயலுக்கு விற்றுட்டேன். என்னங்கப்பா அது நல்லாவா இருக்குது? மக்களை வந்துட்டு கஷ்டப்பட்டாதீங்கப்பா. 25,000 சம்பளம் கொடுத்தவங்களுக்கு 16,000 சம்பளம் கொடுத்தா எப்படி? இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம். எம்எல்ஏவுக்கு மினிஸ்டருக்கு உங்கள் சம்பளம் தெரியாது, எம்எல்ஏவுக்கு வந்து 1.5 லட்சம் சம்பளம். இந்த சம்பளத்தையும் வாங்கி கொள்ளையடிக்கிறீங்க. இதெல்லாம் யார் கேட்பா? சொல்லுங்க. அப்போ இங்கே பாரு, ஒன்று சொல்லிக்கிறேன், மக்களுக்கு வேலைக்காரங்க நீங்கள், மக்கள் தான் ராஜாக்கள். மக்களை கொண்டு நோய் மவனை நீங்கள்லாம் விளங்கவே மாட்டீங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஆமாம். ஆகையால் அடுத்த தடவை விஜய் தம்பி வர்றான், வந்து மக்கள் ஃபுல்லாக காப்பாற்றுறான், மீட்டெடுப்பான். அதாவது திராவிட காலத்தில் திருட்டு காலத்துலேருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறது விஜய் தம்பி தான் எடுக்க முடியும். உண்மை அதுதான். சும்மா போட்டு ரொம்ப ஓரம் பண்ணாதீங்கன்னா, கொள்ளையடிக்கணும், வீட்டு கட்டணும், ரோடு போட சொன்னால் ரோடு வந்து அவங்க வீட்டு கட்டி அவங்களுக்கு ரோடு போடுவாங்களாம். பாலம் கட்டினா பாலம் இடிஞ்சு போயிடுது, அதை விடுங்க. ஆனால் அடுத்த ஆட்சியில் வந்துட்டு விஜய் தம்பி வர்றான், கன்ஃபார்மாக வர்றான். ஆனால் வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஆட்சி கிடையாது, இது வந்து மக்கள் ஆட்சி. இது இல்லையா? ஆமாம். ஆக நீங்கள் குடும்ப ஆட்சி பண்ணுறீங்க. ஆனால் உண்மை 5 வருஷத்துக்கு ஆனால் திறமை தான்ப்பா. ஆனால் கலைஞரை விட பயங்கர திறமையாப்பா முக ஸ்டாலின், அந்த சீஃப் மினிஸ்டர் ஐயா, உங்களுக்கு சீஃப் அங்கிள் உங்களுக்கு ரொம்ப திறமை. உண்மை சொல்கிறேன், கொள்ளையடிக்கிறதுல.
ஆகையால் இதுக்கு மேலே இப்போ பேச விரும்பல. எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது. பேச பேச இந்த குப்பை துப்புரவு தொழிலாளர்கள் வண்டி வாங்கி கொடுக்க முடியலைங்கிறது ரொம்ப எமோஷனாக இருக்குது. ஏன்னா அவங்க பாவம் பாயில் இழுத்துட்டு போகிறாங்க, சாக்கு பை கட்டு சாக்கு பையில் வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. இதெல்லாம் பார்க்காம நான் ஏற்பாடு கட்ட போறியாரா? ஏற்பாட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம். நான் 124 தான் இருக்குது. 1 2 2 0 அவ்வளோ நாள் தான் இருக்குது. 124 தான் இருக்குது. பார்த்துக்கோ. 18ஆம் தேதி பிறந்தநாள். அதுக்குள்ளே ஒரு கதை தெரியும், பார்த்துக்கா. நான் சிம்ம ராசிக்காரன், சொன்ன கரெக்டாக இருக்கும். பகவதியோடைய ஆள் நான். சோட்டானிக்கிற பகவதி ஆள், குருவாயூரப்ப ஆள், கொல்லூர் பகவதி ஆள். நான் சொன்ன கரெக்டாக இருக்கும். நான் ஜோசியம் சொல்லுவேன், கணிப்பு தான் சொல்லுவேன். ஜோசியக்காரன் கிடையாது, கணிப்பு தான் சொல்லுவேன் நான். ஆனால் இன்னும் சொல்லி முடிக்கல. ஆனால் நாளைக்கு சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? பாய். ஆனால் சாபம் விடல. நீனா சாபத்தை ஏற்றுக்கிற ஐயா முக ஸ்டாலின் ஐயா, அந்த சிஎம் அங்கிள், நீங்களாம் சாபத்தை ஏற்றுக்கிறீங்க. ஓகே பாய், வைங்க.